අපි දෙපාර්ශ්වයේ අතර එකඟතාවයන් නැති කරගත්ත අවබෝධතා ගිවිසුම් දෙකක් තිබුණා. ඒ පළවෙනි எம் இருவருக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்ட 2 ஒப்பந்தங்கள் இருக்கின்றன. எமது நாட்டின் அரசு ஊழியர்கள் எதிர்வரும் 5 வருடங்களுக்காக ஒரு அரசு ஊழியருக்கு 2 வாரங்கள் பயிற்சி வழங்கப்படும் வகையில் 1500 அரசு ஊழியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பாடநெறி ஒன்றை இந்தியா எமக்கு வழங்கியது. அது தொடர்பான ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டோம். இரண்டாவதாக இரு நாடுகளுக்கும் இடையில் காணப்படும் வரிகளில் இரட்டை வரியை தவிர்ப்பதற்காகவும் இரட்டை வரியை தளர்த்துவதற்குமான உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டோம். இதனூடாக எமது நாட்டின் வர்த்தகம் ஒன்று இந்தியாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இந்தியாவின் வர்த்தகம் ஒன்று இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் 2 நாடுகளிலும் வரி செலுத்தும் முறையே இரட்டை வரி எனப்படுகிறது. இந்த இரட்டை வரியை தவிர்ப்பதே இதன் பிரதான நோக்கமாகும். உடன்படிக்கை என்ற அடிப்படையில் இவை இரண்டில் மாத்திரமே கைச்சாத்திட்டோம். இந்த விஜயத்தின் போது இந்திய பிரதமர் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இதுவரையில் கடன் திட்டமாக முன்னெடுக்கப்பட்ட மகவ அனுராதபுரம் ரயில் மார்க்கத்தை முழுமையாக அன்பளிப்பாக எமக்கு வழங்கினார். இதனை எம்மால் மிகவும் மகிழ்ச்சியாக கூற முடியும். අපේ කලාපය තුළ ආරක්ෂාවට තර්ජනයක් වෙන ආකාරයට කිසිම ආකාරයකින් කිසිවෙකුට පාවිච්චි කරන්න ඉඩ දෙන්නේ නැහැ. இலங்கை கடற்பரப்பை சரியான முறையில் நிர்ணயிப்பது தொடர்பிலும் அமைச்சர் விஜித ஹேரத் இதன் போது கருத்து தெரிவித்தார். සම්පූර්ණවල දැනටමත් එකඟ වෙලා තියෙන சூரிய பல சக்தி வியாபிருத்தி எமக்கு சொந்தமான சர்வதேச கடல் எல்லையை சரியான முறையில் நிர்ணயிப்பது தொடர்பில் இந்தியாவுடன் இணக்கப்பாட்டை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. எனவே அதனை எமது ஜனாதிபதி இந்திய பிரதமரின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். இது தொடர்பான கலந்துரையாடலை விரைவுபடுத்தி இரு நாடுகளுக்கும் இடையில் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் எனவும் எமது ஜனாதிபதி கூறினார். இதனூடாக ஐக்கிய நாடுகள் சபைக்கு இது தொடர்பான எமது அவகாசத்தை அறிவிக்க முடியும். விசேடமாக எமது நாட்டை இந்தியாவின் அச்சுறுத்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதேபோன்று ஆசிய வலயத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் எவருக்கும் பயன்படுத்துவதற்கு இடமளிக்க போவதில்லை என்பதை எமது பக்கத்திலிருந்து நாம் இந்தியாவுக்கு திட்டவட்டமாக அறிவித்தோம். තෙල්නල එලීම පිළිබඳව අවසන් එකඟතාවයකට මේ සාකච්ඡාවල ඇවිල්ලා නැහැ. 2 நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்படும் மின்சக்தி திட்டங்கள் தொடர்பிலும் அமைச்சர் இந்த ஊடக சந்திப்பின் போது தெளிவுபடுத்தினார். සම්පූර්ණවල දැනටමත් එකඟ වෙලා තියෙන சம்பூரில் முன்னெடுக்கப்படும் சூரிய சக்தி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் எமது இணக்கப்பாட்டை தெரிவித்தோம். அந்த திட்டத்தின் ஊடாக சூரிய சக்தியை எம்மால் உற்பத்தி செய்ய முடியும். அதே போன்று LNG திரவ வாயுவையும் எம்மால் உற்பத்தி செய்ய முடியும். அதே போன்று இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கும் நாம் இணக்கம் தெரிவித்தோம். அதாவது இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையிலும் ஐக்கிய அரபு ராஜ்யத்துக்கும் இடையிலும் எண்ணெய் குழாய் நிர்மாணிக்கும் செயற்பாட்டுக்கான கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதற்கு நாம் இணக்கம் தெரிவித்தோம். அவ்வாறன்றி இந்த விஜயத்தின் போது இந்திய எண்ணெய் குழாயை இலங்கையில் நிர்மாணிப்பதற்கு நாம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியிடப்படுமாயின் அது பாரியதொரு பிழையாகும். அவ்வாறான ஒரு இணக்கப்பாட்டுக்கு நாம் வரவில்லை. இயற்கை சுற்றாடலை பாதுகாத்து காற்றாலை மின் உற்பத்தியை உற்பத்தி செய்வது தொடர்பான இணக்கப்பாட்டுக்கு நாம் வந்துள்ளோம். எண்ணெய் குழாயை நிர்மாணிப்பது தொடர்பில் எவ்வித இணக்கப்பாட்டுக்கும் வரவில்லை. තෙල්නල එලීම පිළිබඳව අවසන් එකඟතාවයකට මේ සාකච්ඡාවල ඇවිල්ලා නැහැ. இரு நாடுகளுக்கும் இடையில் முன்னெடுக்கப்படும் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை தொடர்பிலும் இந்த ஊடக சந்திப்பின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. අපි දෙරට අතර මීට පෙර අත්සන් කරපු எமது இரு நாடுகளுக்கும் இடையில் இதற்கு முன்னர் கைச்சாத்திடப்பட்ட 2 சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள் இருக்கின்றன. அந்த சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைக்கு அமையவே நாம் செயற்பட்டு வருகின்றோம். அதனை புதுப்பிப்பதற்கான தேவையும் எழுந்துள்ளது. எனவே தற்போது ஏற்பட்டுள்ள வர்த்தக விரிவாக்கத்துக்கு மத்தியில் பல தசாப்தங்களுக்கு முன்னர் கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை புதுப்பித்து முன்னோக்கி கொண்டு செல்வதற்காக கலந்துரையாடல்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டுக்கும் வந்துள்ளோம். எட்கா உடன்படிக்கை தொடர்பில் பல வருடங்களாக விவாத நிலைமை காணப்படுகிறது. இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார ஒத்துழைப்பு இணக்கப்பாடு தொடர்பான கலந்துரையாடலை முன்னோக்கி நகர்த்துவதற்கு நாம் நடவடிக்கை எடுத்துள்ளோம். இந்திய விஜயத்தின் பின்னர் எட்கா ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் எட்கா உடன்படிக்கையில் கைச்சாத்திடப் போவதாகவும் சிலர் கூற முடியும். அவ்வாறான ஒன்றும் இல்லை. எமது நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எவ்வித ஒப்பந்தங்களிலும் கைச்சாத்திட மாட்டோம். அதுவே எமது அடிப்படை கொள்கை. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் சந்தையின் அபிவிருத்திக்காக முன்னின்று செயற்படுவதற்கு நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தயாராக இருக்கின்றோம். அதுவே எமது அடிப்படை கொள்கை. இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் சந்தையின் அபிவிருத்திக்காக முன்னின்று செயற்படுவதற்கு நாம் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் தயாராக இருக்கின்றோம். දෙරටේම ආර්ථිකය සහ වෙළඳාමේ දියුණුව වෙනුවෙන් කටයුතු කරන්න අපි ඕනම වෙලාවක සූදානම්.